World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது எப்பயுமே முதல் பேச்சாளராக வரக்கூடிய புருஷோத்தமன் ஐயா அவர்கள் ஒரு சின்ன உரை தான் சீக்கிரமாக முடிச்சிருவார். நிறைவு பேச்சாளராக உங்களை அலங்கரிக்க இருக்கிறார். உங்கள் வாழ்வில் எந்த திதியை பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் சொல்ல வருகிறார். ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்த்துக்கள். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் பிரசஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. பஞ்சபூதங்களையும் நவக்கிரகங்களையும் அனைத்து குருமார்களையும் தொழுது இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். குருவே சரணம். அப்போ விரதத்திலேயே சிறந்த விரதம் என்ன விரதம்? ஏகாதசி திதி விரதம். அதை உபவாசம்னு கூட சொல்லுவாங்க. அதை உபவாசம்னா நெருங்கி இருத்தல் அப்படின்னு பெயர். நெருங்கி யாரோட நெருங்கி இருக்கிறது? இறையோடு நெருங்கி இருக்கிறது. இப்போ மனித வாழ்வு என்ன? மனித வாழ்வுங்கிறது என்ன? வெந்ததை தின்னு விதி வந்தால் போகிறதா? அப்படி கிடையாது. வெந்ததை தின்னா வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் போகிறது கிடையாது மனித வாழ்க்கை. அதை சிறப்பிக்கிறதுக்கு தான் அந்த மனித வாழ்வை, எதுக்காக அந்த வாழ்க்கை பிறந்தோம், எதுக்காக இதை மனித பிறப்பு எடுத்தோம், அதுக்காக என்ன செஞ்சால் அந்த பிறப்பை சிறப்பிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த ஏகாதசி திதி உணர்த்துது. ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்போ ஏகாதசி திதியில் ஜாதக ரீதியாக ஏகாதசி திதியில் என்ன வீடு தீசூன்யம் அடையும்? தனுசு மீனம். அப்போ தனுசுங்கிறது 9ஆம் இடம், 12ஆம் இடங்கிறது மீனம். அப்போ அந்த வீட்டுக்கு அதிபதி யார்? குரு பகவான். அப்போ அந்த வீட்டில் யார் உச்சம் பெறாரு? சுக்கிர பகவான் உச்சம் பெறாரு, புத பகவான் நீசம் வர்றாரு, குரு பகவான் ஆட்சி பெறாரு. அப்போ குரு பகவானுக்கு மூலத்திரிகோண வீடும் ஆட்சி வீடும் அதே தான். அப்போ இரண்டு அசுரகுரு தேவகுரு ரெண்டுமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த இடத்துல திதிசூன்யம். திதிசூன்யம்னா என்ன? இருளடைதல். அப்போ சுக்கிர பகவான் அங்கே திதிசூன்யம் அடைகிறார். நம்ம எல்லாம் எதை வச்சு இருக்கிறோம்? சுக்கிரனை வச்சு தானே உலகியல் வாழ்க்கையே உருவாகுது. அப்போ அந்த சுக்கிர பகவான் அந்த உச்சமடைகிற வீட்லேயே போய் திதிசூன்யம் அடைஞ்சிறார். திதிக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிர பகவான் அங்கே போய் உச்சமடைஞ்சு இருளடைஞ்சு போயிடுறார். அப்போ என்ன பண்ணணும்? அந்த திதியில் நல்லா 2 முட்டை சாப்பிட்டுட்டு சுகபோகமாக இருக்கலாமா? ஏகாதசி திதியில் உபவாசம் இருக்கணும். அந்த காலத்தை ஏகாதசி திதினா தண்ணி மட்டும் அருந்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் கடுமையாக எதுவுமே சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போ அந்த ஏகாதசி திதி வர்ற நாளில் ஜீரண உறுப்பு மண்டலமே செயல்படாதாமா, கம்மியாக ஜீரணமாகுமா. அப்போ உணவு கொண்டா செரிமானம் சீக்கிரம் ஆகாது. அப்போ நம்ம எப்போ போட்டு டம்ப் பண்ணுறோம், அந்த மிஷினை போட்டு டம்ப் பண்ண என்ன ஆகும்? வியாதிகள் உருவாகும். அப்போ 1448 வியாதி மனித உடலில் இருப்பதாக சித்த புருஷர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மீன ராசியில் மோட்ச ராசிங்கிறது 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஆனால் என்ன, அந்த சுக்கிரன் அங்கே போய் உச்சமாகி இருக்கிறது, 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி இருக்கிறது நல்லது. ஆனால் போய் அங்கே போய் திதிசூன்யம் அடைஞ்சிட்டார். அப்போ சுக்கிரகாரத்தை இயக்கலாமா? இயக்கினா என்ன ஆகும்? வாயு தானே, வாயு நாசி எல்லாமே வாசனையில் தானே. அந்த காலையில் கூட சொன்னாங்க பிரியாணி இதெல்லாம் வாசனை சுவாசம். இப்போ வேறு புதுசாக வேறு ஏகாதசி ரெசிபி. ஏகாதசினே பட்னி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு துளசி தீர்த்தத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு உபவாசம் இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன, யூடியூப்பில் போட்டால் ஏகாதசி ரெசிபி எங்கே போகுது தெரியல. ஏகாதசியில் தனியாக ஒரு பண்டம் தயாரிக்கிறாங்க, ஏகாதசி ரெசிபின்னு சொல்லிட்டு யூடியூப்பில். அப்போ இந்த மார்கழி மாதத்தில் இன்னும் என்ன சிறப்புனா, சூரிய பகவானும் போய் திதிசூன்யம் அடைஞ்சிடுறாரு.
அப்போ அந்த என்ன சொல்லி பழகிட்டோம், இருள் அடைஞ்ச மாடம் மார்கழி மாதம். ஆனால் பகவான் என்ன சொல்கிறார், கிருஷ்ணன் மார்கழி மாதத்திலே நான் மார்கழியாக இருக்கிறேங்கிறார். அப்போ அதை நம்ம தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன, இயற்கையிலே மார்கழி மாதத்தில் மகரந்த சேர்க்கை கூட நடக்காது, பூ மலராது, பனி பொழிவுனால பூ கூட மலராது. அதை நம்ம ஏன் மனித அறிவுக்கு ஏன் எட்டுறதில்லை? அப்போ தான் ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக டம்ப் பண்ணி கட்டுறது, அப்புறம் ஃபுட் பாய்சன் ஆகுது. அதுக்கப்புறம் என்னது, நான் டயட்டில் இருக்கேங்கிறது ஃபேஷன் ஆகிப்போச்சு. அப்போ வாரத்தில் ஒரு முறை சண்டே லீவ் விட்றோம், அது இங்கிலீஷ்காரன் செஞ்சு வச்சுட்டு போயிட்டான். ஆனால் நம்ம என்ன தமிழ் பாரம்பரியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏகாதசி விரதம். இந்தியாவில் ஏகாதசி விரதம் அதை பற்றி பெருசாக சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் ஏகாதசி தான், வைகுண்ட ஏகாதசி, பெரிய ஏகாதசி. அங்கே போய் சொர்க்கவாசல், ஒவ்வொரு ஊர்லேயும் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பாங்க. அந்த வாசலில் போனோம்னா நம்ம நேராக சொர்க்கத்துக்கு எல்லா பழிபாவம் எல்லா விதமான அழிச்சாட்டியும் செஞ்சுட்டு அந்த சொர்க்கவாசலில் நுழைஞ்சு நமக்குலாம் சொர்க்கலோக பதவி கிடைச்சிடும்னு எல்லாம் நம்பிக்கை. அது உள்ள அர்த்தம் யாரும் என்னன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்திலே ஃபாஸ்டிங் டயட் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. ஏகாதசி தினத்தன்று ஒரு நாள் மட்டுமாவது உபவாசம் இருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசி வருது, வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி வருது. அப்போ 12 மாதத்துக்கு 24 ஏகாதசி வருது, ஏகாதசி தீதி வர்றது. அப்போ ஒரு சில வருஷத்தில் 25 கூட வரும். அது சிறப்பு. புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இதை பற்றி கூறப்பட்டிருக்குது. இது ஏன் முன்னோர்கள் பெரியவர்கள் தாத்தா பாட்டி எல்லாம் நமக்கு இருந்திருந்தால் அவங்க எடுத்து சொல்லியிருப்பாங்க. இப்போல்லாம் தான் தனி குலத்தம், நாம் இருவர் நமக்கு இருவர் ஒருவர்னு ஆகிப்போச்சு. அப்போ இதெல்லாம் இருந்திருந்தால் எனக்கு இதை பற்றி உரையாற்ற வேண்டிய அடியனுக்கு உரையாற்ற வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இந்த இன்னைக்கு ஏகாதசி விரதத்தை விட சிறந்த விரதம் எதுவும் கிடையாதுன்னு 18 புராணங்களையும் சொல்லியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் ப்ளஸ் மனசு இருந்தால் தானே ஒரு செயல் செய்ய சொல்லணும். அப்போ கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் என்னென்னா உணர்வுகள் ப்ளஸ் நம்மளுடைய மோட்டார் ஆர்கன்ஸ்னா கை கால் கீழே எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் மோட்டார் ஆர்கன்ஸுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்ன பண்ணால் கம்முன்னு இருக்கும்? விரதம் இருந்தால் எல்லாம் கம்முன்னு இருக்குமா? நம்ம சாப்பிட தானே எல்லாம் வேலை செய்ய சொல்லுது. அதே மாதிரி அந்த மோட்டார் ஆர்கன்ஸ், நம்ம உடம்பே ஒரு மிஷின் தான். அந்த மிஷினை ஒரு நாளைக்காவது லீவ் விடணுமா விடக்கூடாதா? அப்போ ஒரு மாதத்தில் 2 நாள் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க, 4 நாள் சண்டே விட்டுறாங்க. நம்ம அதெல்லாம் தேவையே இல்லை. மாதத்துக்கு 2 நாள் உபவாசம் இருந்தாவே நம்ம உடம்பு எல்லாமே அந்த 1448 வியாதி சித்த புருஷர்கள் சொல்கிறாங்களே, அந்த 1448 வியாதிகளுமே குணமாகி போயிடுறதா புராணங்கள் சொல்லுது. அப்போ ஏகாதசி விரதம் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணை முடித்த அம்பரீஷ மகரிஷியை தவத்தால் சிறந்த துர்வாச முனிவராலும் எதையுமே செய்ய முடியல. அது கதை, பெரிய கதை, அது இப்போதைக்கு டைம் இல்லை. அப்போ பாரணைன்னா என்ன? ஏகாதசியில் முன்னாலே தசமியிலே அதை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏகாதசி அன்னைக்கு முழு உபாசனை விரதம் இருக்கணும். நீர் மட்டும் அழிஞ்சிக்கிட்டு, துளசி தலத்தை நீர் மட்டும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கணும். தாரணை பாரணைனா அடுத்த நாள் 21 வகையான காய்கறிகள் செய்வாங்க. பெரிய இலையாக போட்டு எங்கள் வீட்டிலலாம் செய்வாங்க. அதில் என்ன சாப்பிட்ணும்? முக்கியமாக நெல்லி பச்சடி, சுண்டைக்காய் வற்றல், அகத்திக்கீரை, இது 3 கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு உபாசம் இருக்கிறப்ப உடம்பு ஒரு விதமான டைஜஷன், அந்த குடலில் ஒரு ஆசிடிட்டி ஃபார்ம் ஆகும். அப்போ அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த காலத்திலே மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஏகாதசி விரதம் முடித்து துவாதசி அன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டா தான் அந்த உடம்பு கிளியர் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள். அப்போ இதெல்லாம் செஞ்ச அம்பரீஷ மகாராஜா துர்வாச முனிவர் எவ்வளோ பெரிய கோவர்காரன்னு தெரியும். பெருமாள் மார்பையே எட்டி உதைச்சவர். அப்போ துர்வாச முனிவராலுமே எதுவும் செய்ய முடியலையாம். அதில் என்ன உள்ள அர்த்தம்னா, அவர் இந்த அம்பரீஷ மகரிஷியை மகாராஜாவை சுதர்சன சக்கரம் காப்பாற்றுதான்.
அப்போ என்ன அர்த்தம்? அந்த மாதத்தில் அதை தாத்பரியத்தை உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அந்த விரதம் மேற்கொண்டா இந்த அசுரனாகிய எந்த இதுவும் நம்மளை தாக்காது, உடலை தாக்காதுங்கிற தாத்பரியத்தை புரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி சரிங்க, ருக்மாந்தகன் இந்த மன்னன் தானும் கடைபிடிச்சு தன் நாட்டவரும் பின்பற்றுமாறு செஞ்சதுனால அவன் பெற்ற பயனையும் ஏகாதசி விரதம் சொல்லுது. அதே மாதிரி பீமன், மகாபாரத கதை இல்லாமல் எந்த கதையும் கிடையாது. இப்போ பீமன் என்ன பண்ணுறாரு, அவரால் விரதத்தை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறார், ஆனால் கடைப்பிடிக்க முடியல. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆனி மாதத்தில் வரல நிர்ஜலா ஏகாதசியை மட்டுமே விரதம் அனுஷ்டிச்சு முழு பலன், ஒரு ஆண்டின் முழு பலனையும் அடைஞ்சதாக புராணங்கள், பத்ம புராணம் சொல்லுது. அதே மாதிரி சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, சிவபெருமான் இந்த அமிர்தம் கிடைக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் ஆழகால விஷயம் தோன்றுது இல்லையா, அந்த ஆழகால விஷயத்தை எடுத்து பருகுன காலம் ஏகாதசி திதிங்கிறார். அடுத்த நாள் துவாதசி அமிர்தம் கிடைச்சிருது. அதே மாதிரி பீஷ்மாச்சாரியார், பிதாமகர் பீஷ்வர், அவரும் என்ன பண்ணுறாரு, தட்சிணாயன புண்ணிய காலத்தில் அம்பு படுக்கையில் படுத்துடுறாரு. இந்த இதில் அர்ஜுனா எனக்கு அம்பு படிக்க வையி, நான் இப்போ எனக்கு அவர் எப்போ நினச்சாரோ அப்போ தான் உயிர் போகும். அப்போ என்னென்னா அந்த ஆன்மா பிரியும், உயிர் போகும்னு சொல்லக்கூடாது, ஆன்மா பிரியும். அப்போ அவர் தட்சிணாயன புண்ணிய காலங்கிறது உடலை பேணி காப்பது, உத்தராயண புண்ணியங்களும் ஆன்மாவை அறிவது. அப்போ நான் தை மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியில் தான் இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிய வேணும் என்று காத்திருந்து அம்பு படுக்கையில் இருந்ததா ஒரு நம்ம சரித்திரம் சொல்கிறது. அதேமாரி இதை ஜோதிடர்களும் ஒவ்வொருவரும் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சா அந்த நிலைகள் நம்மளும் அடையலாம். ஏன்னா தெய்வஜர் இல்லையா நம்மெல்லாம். அதனால் ஏகாதசி விரதத்தை ஒவ்வொரு ஜோதிடரும் கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த ஏகாதசி எப்படி உருவாச்சு? அப்போ முரண் என்கிற அசுரன் அசுரனோட விஷ்ணு பகவான் போரிடுறார். 1000 வருஷம் காலமாக போரிடுறார். அப்போ என்ன அர்த்தம்னா, வருஷம் வரைக்கும் வெந்ததுன்னா விதி வந்தால் போகிறது, இதையே பண்ணிகிட்டே இருக்கிறார். அதை உள்கருத்தாக சொல்கிறார். அப்போ விஷ்ணு பகவான் டயர்டாயிடுறார். போய் எங்கள் பத்ரிநாத்தில் ஒரு குகையில் போய் படுத்துக்கிறார். அப்போ அதை அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு முரண்ங்கிற அசுரன் விஷ்ணு பகவானை தாக்க போகிறார். அப்போ அவர் சயன கோலத்தில் இருந்தாலுமே, அதாவது நம்ம ஆன்மா படுத்திருந்தாலும், இப்போ படுத்தா கூட காலாட்டிக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ நம்ம படுத்திருந்தாலும் தூக்கத்திலும் விழிப்பு நிலை வரணும். அப்போ தூக்கத்திலும் விழிப்பு நிலை வேணும்னா அப்போ அந்த விஷ்ணு பகவானுடைய உடலிலிருந்து ஏகாதசி என்ற பெண் போய் அந்த அசுரனை, முரண் என்ற அசுரனை அழித்து சாம்பலாக்கிறார். அப்போ தான் இப்படி தான் இந்த ஏகாதசிங்கிற கதை திதி உருவானது. அப்போ இந்த ஏகாதசி திதியில் என்னென்ன செஞ்சால், ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திதி வருதா இல்லையா, அந்தந்த ஏகாதசி திதியை சித்திரை மாதத்துலேருந்து நான் சொல்கிறேன், அதை கவனித்து எழுதிக்கோங்க. இப்போ சித்திரை மாதம் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசியை காமத ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசியில் விரதம் அனுஷ்டிப்பதற்கு மூலம் பெண்களின் சாபத்துக்கு ஆளானவர்கள் சாப நிவர்த்தி பெறலாம். தேய்பிரை ஏகாதசி பாப விமோசனி ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது மூலம் குரு துரோகம், குரு சாபம் செய்தவர்கள் விமோசனம் பெறலாம். அடுத்ததாக வைகாசி மாதம், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி, அதை மோகினி ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் வியாபார தோஷம், அப்போ வியாபாரத்தில் என்ன பண்ணுறாங்க, வியாபார தோஷம்னா என்ன, வியாபாரத்தில் கலப்படம் பண்ணுறது, வியாபாரத்தில் பொய் பேசுறது, நம்பிக்கை துரோகம் செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் பெறலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை வரூதினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வரூதினி ஏகாதசியை விரதம் அனுஷ்டிப்பதன் மூலம் பிற உயிர்களை கொன்ற பாவம் விலகும். நம்ம என்ன சொல்கிறோம், கொண்டால் பாவம் தின்னா போச்சின்னு சொல்லி நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறோம். அது கூடாது. அப்போ இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி தீதி என்ன சொல்கிறது, பிற உயிர்களை கொன்ற பாவம் விலகும். அடுத்ததாக ஆனி மாதம், ஆனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியை நிர்ஜலா ஏகாதசி, ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, பீமன்
இந்த ஏகாதசி திதியை ஒரு வருஷம் முடியும் அவரால் வந்து அனுஷ்டிக்க முடியல. இந்த ஒரு நிர்ஜலா ஏகாதசி திதியை தண்ணி கூட குடிக்காமல் இருந்து அந்த விரத நிவர்த்தியில் ஒரு ஆண்டு பலன் ஏகாதசி விரதத்துடைய பலனை அனுபவிச்சதாக வந்து பத்ம புராணம் சொல்லுதுன்னு சொன்னேன். அதனால் இந்த ஆணி மாதம் வரக்கூடிய நிர்ஜலா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டபதி மூலம் நீர் அருந்தாமல் உபவாசம் செய்யணும். இதில் குறிப்பிட்டிருக்கு, நீர் அருந்தாமல் அந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி நீர் அருந்தாமல் உபவாசம் செஞ்சால் பிறரை பார்க்க வைத்து சாப்பிட்ட பாவம். இப்போ பார்க்க வச்சுட்டே சாப்பிட்றோமில்ல, இப்போ பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று தீன் பண்ண கொண்டு போகிறோம், எதிர்த்தாப்பில் உட்காந்துருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இதாப்பா சாப்பிட்றியான்னு கூட வார்த்தை கேட்க மாட்டோம். கேட்டால் ஏதோ பிடிக்கிட்டா என்ன தின்ட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு நம்மளே சாப்பிட்டுக்குவோம். அப்படி மறைச்சு லபக்குன்னு ஏதோ சொல்கிறான்ல சினிமா படத்தில், லபக்கு நீ டீ குடிக்கிறப்ப எந்த குடிக்கிற மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல ஜோக்கெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி பார்க்க வச்சுட்டு சாப்பிட்ற பாவம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆணி மாதம் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி, அபரா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதம் அனுஷ்டபதி மூலம் முன்னோர்களுக்கு செய்த அபவாதம் விலகும். இப்போ என்ன பண்ணுறோம், முதியோர்களை கொண்டு போய் ஹோமில் வர்றது, அவங்களுக்கு மனசு ரொம்ப நம்ம வளர்த்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. கூட்டு குடும்பமாக இருந்து ஒரு காசை சேர்த்து பையனை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி விட்டுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க கொண்டு போய் அவங்களால சமாளிக்க முடியல, தனியாக ஹோமில் 5000 10,000 செலவானாலும் பரவாயில்ல, அவங்க பண்ணுற டார்ச்சர் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் ஹோமில் விடுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு சவரட்னை கிடைக்காது இல்லையா. ஹோமில் போனால் ஒரு மகன் கிடைக்கிற சவரட்னை எல்லாம் செய்வாங்களா, எல்லாம் காசுக்காக வேலை செய்கிறாங்க. எவ்வளோதான் ஹோம்லி நீட்ஸு எல்லாம் விளம்பரம் போடுறாங்க, உங்களை எப்படி பார்த்துக்குவோம், உங்கள் மகன் உங்களை சவரட்னை செய்த மாதிரி பார்த்துக்குவோம், எல்லாமே விளம்பரம் போடுறாங்க. ஆனால் பெத்த தாய்க்கு தன் மகன் செய்கிற கடமை மாதிரி யாருக்குமே அவங்க கஞ்சி ஊற்றுனா கூட பையன் கையால் வாங்கி கொடுக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த அபவாதம் விலகும். அப்போ கடுமையான சொல் அடிக்கடி வார்த்தையால் இது பண்ணுறது, தாய் தகப்பனை நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்சுட்டு வந்த, நீ என்ன சேர்த்து வச்ச, நீ என்ன பொழப்பு பொழைச்ச, இப்படியெல்லாம் அனாவசியமாக பேசுறது. அப்போ ஆணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அபரா ஏகாதசி திதி அன்னைக்கு கடுமையான சொல் அபவாதம்னா இதுதான். அபவாதம்னு சொல்லி அந்த புராணத்தில் எழுதியிருக்காங்கன்னா அபவாதத்துக்கு மீனிங் சொல்கிறேன். அதுக்கடுத்ததாக ஆடி மாதம்னா சயன ஏகாதசி அப்படிம்பாங்க. இந்த விரதத்தை அனுஷ்டபதி மூலம் அறியாமல் செய்த பாவம், அசால்ட்டாக செய்கிறது, தெரியாமல் செய்கிறது, இது செஞ்சால் என்ன வினைகள் வரும். தெரியாமல் ஒருத்தங்கிட்ட போய் ஏதோ விளையாட்டாக செய்கிறது பாவம் வந்து விலகும். அதே மாதிரி தேய்பிரை ஆடி மாதத்தில் இருக்கிற தேய்பிரை ஏகாதசி விரதத்தை வந்து யோகினி ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க. இந்த நோய் அனுஷ்டிப்பதன் மூலம் தோல் நோய் விலகும், அதேமாதிரி கொடிய நோய்கள் விலகும். அதுக்கடுத்ததாக ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி திதி வந்து புத்திரத ஏகாதசிம்பாங்க. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் புத்திர தோஷம் விலகும். இப்போ நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் எங்கே போனாலும் இந்த ஊருக்கு, அதாவது தெருவுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் உருவாகுது. அப்போ இது வந்து என்ன, ஆவணி மாதம் உபவாசம் இருந்தால் அதெல்லாம் வராது அப்படிங்கிறார். அந்த காலத்தில் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தேய்பிரை ஏகாதசினா காமிகா ஏகாதசி விரதம். அப்போ அந்த காமிகா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் பணப்பற்றாக்குறை, நம்ம இப்போ இல்லைன்னா இன்றைக்கி என்ன போய் பேச்சு போட்டு எல்லாம் பணம் என்னும் போதும் பணம் தான் இன்றைக்கி. அப்போ என்ன பற்றாக்குறை விலகி சொர்ண தானம் செஞ்ச பலன். நீ தானமே செய்யாதப்பா, நீ இன்னைக்கு உபவாசம் ஆவணி மாதம் உபவாசம் இருந்தீன்னா என்ன, சொர்ண தானம் செய்த பலன் கிடைக்கும். அதுக்கடுத்ததாக இப்போ எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எந்த விரதம் எந்த பூஜை செஞ்சாலும் சொர்ணதானம் செய்யுங்க, கோதானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ சொர்ணதானம் செஞ்ச பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ புரட்டாசி மாதம், அப்போ புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி, அதை வந்து என்ன பத்மநாபா ஏகாதசிம்பாங்க. அப்போ பத்மநாபா ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதன் மூலம் தானிய விருத்தி ஏற்படும். அப்போ என்ன சொல்கிறாங்க, பத்மநாப சுவாமி கோயிலில் என்னென்ன தங்கம் வைரம் எல்லாம் நிறையா இருக்குது, அது இப்பெல்லாம் எடுத்தாங்க இல்லையா. அப்போ அந்த தனம் தானியம் பசும் பௌத்திர லாபம்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ தானிய விருத்தி ஏற்படும். தானிய விருத்தி ஏற்படும், நம்ம எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. சாப்பிட்றதுக்கு உணவு இருந்தால் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே சௌக்கியமாக சேமமாக இருக்கிறோம். ஆனால் இப்போ என்ன, வேணும் எக்ஸ்ட்ரா வேணும், 4 கார் வேணும், 10 கார் வேணும், பைக்கு வேணும், 2 பைக் வேணும்,
4 செல்ஃபோன், 4 பாக்கெட்டில் 4 செல்ஃபோன் வேணுங்கிறோம். தானியம் இருந்தாவே குடும்பத்தில் நல்ல செழிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக புரட்டாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி, அஜ ஏகாதசி விரதம் அப்படிம்பாங்க. அப்போ அந்த அஜ ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் இழந்த செல்வத்தை பெறலாம். அப்போ புரட்டாசி மாதம் எவ்வளோ பெரிய இந்த விரதத்தை வந்து நம்ம 6ஆம் வீடுங்கிறோம். இப்போ 6ஆம் வீடை வந்து எவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி ஐப்பசி மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி வந்து பாப்பாங்குசா ஏகாதசி விரதம் சொல்கிறாங்க. அந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் தானமே செய்யாமல் பிறர் ஏச்சிக்கு ஆளான சாபம் விலகும். தான தர்மம் செய்யாது, கஞ்சமாக இருப்போம், கருமையாக இருப்போம், 10 பைசா யாருக்கும் எடுத்து கூட சொல்கிறாங்களே, எச்சு கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தானமே செய்யாமலும் பிறர் ஏச்சி அப்பா அவன்லாம் கஞ்ச பேசினார், அவன்கிட்ட போய் ஏன் நிற்கிற, அதுக்கு நீ வந்து தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஏச்சிக்கு ஆளான பாவம் விலகுங்கிறாங்க ஐப்பசி மாதம். இப்போ ஐப்பசி மாதம்னா என்ன? சூறாவளி, காற்று ராசி இல்லையா? அப்போ ஐப்பசி மாதம் என்ன வரும்? சூறாவளியான பேச்சு, சூறாவளியான குணம். அப்போ அந்த குணத்தை கொண்டாங்கவங்களுக்கு இந்த சாபம் விலகும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக தேய்பிறை ஏகாதசி, ஐப்பசி மாதத்து வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி வந்து இந்திரா ஏகாதசிம்பாங்க. இந்த விரதம் அனுஷ்டிப்பதன் மூலம் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள், முன்னோர்கள் சாபம் விலகும். இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவங்களுக்கு முன்னோர்கள் சாபம் விலகும். இப்போ எங்கே போனாலுமே முன்னோர்கள் சாபம், உங்கள் தாத்தா பாத்தா அப்படி செஞ்சுருக்கிறாங்களா, சாபம் செஞ்சுருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாபம் விலகும். அடுத்ததாக 8வது கார்த்திகை மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி பிரபோதினி ஏகாதசி விரதம். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் ஸ்ரீ வேங்கடநாதன் அருள் கிடைக்கும். இதற்கு உத்தன்ன ஏகாதசி விரதம் என்று சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் தான் வந்து ஏகாதசி விரதத்தை வந்து அது சொன்ன பெரிய கதை, அது வேணாம். வேங்கடநாதன் அருள் கிடைக்கும், அவ்வளோதான் சொன்னோம்னா டைம் எடுத்துரும். அதுக்கடுத்ததாக தேய்பிறை ஏகாதசி திதி, ரமா ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலமும் அந்த பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். இந்த ஏகாதசி விரதம் கார்த்திகை மாதத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிறது, கார்த்திகை மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வைகுண்டத்து ஏகாதசி கூட அந்த பகல் 10 ரா10ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த 4000 திவ்ய பிரபந்தம் பாட சொல்லி நாதமுனிகளும் நம்மாழ்வாரும் போய் இறைவனோட வேண்டி கேட்டுக்கிறாங்க. அப்போ எந்த மாதத்தில் கேட்குறாங்க? கார்த்திகை மாதத்தில் தான் போய் விண்ணப்பம் செய்கிறாங்க. சரி நீயே சொல்லுப்பா, எப்போ நான் கேட்குறது, எனக்கு காது நல்லா இருக்குது, நீங்கள் சொல்கிற பாசத்தெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னா, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி தேதிக்கு பின்னால் வரக்கூடிய பகல் 10 ரா10, ஏகாதசி முன்னால் வரக்கூடிய பகல் 10, இதில் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் வந்து பாடணும்னு சொல்லி விண்ணப்பிக்கிறது அந்த கார்த்திகை மாதமே விண்ணப்பிச்சிடுறாங்க. பட் திடீர்னு ஒரு விரதம் இருக்க முடியாது. போதானாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக பழகினா தான் அந்த ஏகாதசி பெரிய ஏகாதசிக்கு போக முடியும். அப்போ கார்த்திகை மாதத்துமே பல இது சொல்கிறாங்க, கார்த்திகை மாதம் விரதம் இருந்து சபரிமலைக்கு விரதம் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த விரதம் வந்து கார்த்திகை மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்ததாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி தான் பெரிய ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவோம். அப்போ இந்த விரதம் அனுஷ்டிப்பதன் மூலம் மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைக்க வழி கிடைக்கும். அதை அனுஷ்டிக்கணும், வருஷம் முழுதும் அனுஷ்டிக்கணும். வருடம் முழுதும் அனுஷ்டித்து இதை வந்து கடைபிடிச்சா வந்து இது மோட்சம் கிடைக்கும். அதே மாதிரி தேய்பிறை ஏகாதசி, உற்பத்தி ஏகாதசி அப்படிம்பாங்க. இந்த விரதம் அனுஷ்டிப்பதன் மூலம் இப்பிறவியிலும் வரும் பிறவியிலும் மேன்மை உண்டாகும். இப்பிறவியிலும் நம்ம சொல்கிறோம், கிருஷ்ணர் சொல்கிறார் மாதத்தில் நம்ம மார்கழியாக இருப்பாங்கிறார். நம்மெல்லாம் நம்ம சொல்லிப்படுத்தோம், இது வந்து மார்கழி மாதம் ஒரு இருளடைஞ்ச மாதம், ஒரு பீட மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து தவிர்க்கணும். இப்போ இந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அதை வந்து தவிர்த்துடுங்க. மாதத்தில் மார்கழியாக இருக்கேன்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதத்தில் பண்ணால் இப்பிறவிலும் வரும் பிறவிலும் மேன்மை உண்டாகும்னு சொல்கிறார். அதுக்கடுத்ததாக தை மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி, புத்திரத ஏகாதசி சொல்லுவாங்க, பீஷ்ம ஏகாதசின்னு சொல்லுவாங்க. பீஷ்மாச்சாரியார் அன்றைக்கி தான் வந்து தன் உடலை விட்டு ஆன்மா வந்து நீங்கள் வெளியில் போனதாக அர்த்தம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏகாதசியில் இறந்து துவாதசியில் தகனம் செஞ்சால் யோகிகளுக்கும் வராதான் இந்த பாக்கியம். ஏகாதசியில் இறந்து துவாதசியில் தகனம் செய்யணுமா, அந்த அந்த பாக்கியம் வந்து யோகிகள் கூட வராதாமா அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க புராணங்களில். அது வந்து பாக்கியம். நம்ம சொல்ல ஏகாதசி வைகுண்ட பதவி கிடையாது. ஏகாதசியில் இறந்து துவாதசியில் தகனம் செய்யணும், அது ஒரு சொல்லே இருக்கு. அதற்கடுத்ததாக அதுக்கு என்ன இதுனா குழந்தை தோஷம். நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், அதுக்கு நம்மளுக்கு என்ன அந்த காலத்து எவ்வளோ சொத்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எனக்கு 12 பிள்ளைகள் இருக்காங்க, அதுதான் சொத்து. அப்போ குழந்தை தோஷம் இருந்தால் அதுக்கு புத்திர விருத்தி தானே ஆகும், சந்நிதி விருத்தி ஆகும் இல்லையா. இப்போ எங்கள் கூட பிறந்தவங்கலாம், எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 12 பேர், 4 பெண் குழந்தைகள், 8 பெண் குழந்தைகள், 4 ஆண் குழந்தைகள், 12 பேர் எங்கள் தாத்தாவுக்கு. இப்போ இந்த புத்திர விருத்தி இப்போ எல்லாம் அந்த மாதிரி கிடையாது, 1 2. அதுக்கடுத்ததாக தேய்பிரை ஏகாதசி, இதை வந்து பைலா ஏகாதசின்னு சொல்லுவாங்க, சபலா ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் பதவி விலகல் பெற்றவர்கள் மீண்டும் பதவி பெற, அதாவது பதவியிலிருந்து திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையால் பதவி போயிடுறது. அதேமாதிரி தொழில் நசிவு பெற்றவர்கள் அபிவிருத்தி பெறலாம், தொழில் நசிவு பெற்றவங்கள் அபிவிருத்தி பெறலாம். ஏன்னா இதுதானே அடிக்கடி நடந்துகிட்ருக்கு. திடீர்னு வேலையை விட்டு தூக்குறாங்க, என்ன காரணம் தெரியாமல் வேலையை விட்டு தூக்குறாங்க. அதை மறுபடியும் எனக்கு நம்ம கிடைக்கணும் அப்படின்னா இந்த தை மாதம் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பது மூலம் இது கிடைக்கும். அடுத்ததாக மாசி மாதம் வரக்கூடிய ஏகாதசி, மாசி மாதம் வரக்கூடிய ஏகாதசியில் வளர்பிறை ஏகாதசியில் ஜெய ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் செய்வினை தோஷம், பேய் காத்து கருப்பு விலகும், காரிய வெற்றி பிறக்கும். இப்படி என்னன்னா செய்வினை காற்று கருப்புனா யாரும் நம்மளுக்கு எதிரி தான். எதிரியை வென்றுட்டா நம்மளுக்கு எல்லாமே ஜெயம் உண்டாகுமா, அதுதான் இந்த காரிய வெற்றி உண்டாகும். அதுக்கடுத்ததாக தேய்பிரை ஏகாதசி, ஷட்திலா ஏகாதசிம்பாங்க. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது மூலம் பசி கொடுமை இருக்காது. அந்த கொடுமையை எப்படி போக்குறதுன்னா எள் தானம் பண்ணுமா. எள்ளில் தானம் எப்படி பண்ணணும்னா 1 கிலோ எள்ளை வாங்கி 6ஆக பிரித்து 6 பேருக்கு கொடுக்கணுமா. எள்ளை வந்து 1 கிலோ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான், 1 கிலோ எள்ளை வாங்கி அதை வந்து 6 பாகமாக பிரித்து அந்த 6 பாகத்தையும் 6 நபருக்கு எள்ளு தானம் கொடுக்கணுமா. அதுக்கடுத்ததாக பங்குனி மாதம் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசியை ஆமலிகி ஏகாதசி அப்படிம்பாங்க. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் பொன் பொருள் சேரும். இங்கே என்ன பண்ணணும்னா நெல்லி மரத்துக்கு அபிஷேகம் செய்யணும். அப்போ சுக்கிரன்னா என்ன அர்த்தம், நெல்லி மரமா. அப்போ நெல்லி மரத்தை அபிஷேகம் செஞ்சோம்னா மகாலட்சுமி வந்துடுவாங்களா. அப்போ அந்த நெல்லி மரத்துக்கு அபிஷேகம் செய்யணும் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். அப்போ அந்த பங்குனி மாதத்தில் நெல்லி மரத்துக்கு அபிஷேகம் செஞ்சால் அந்த திதி சூன்ய தோஷம் விலகுங்கிறாங்க. புரியுதுங்களா. பங்குனி மாதத்தில் வளர்பிறை ஏகாதசி ஆமலிக்கு ஏகாதசின்னு சொல்கிறாங்க. அந்த விரதம் அனுஷ்டிப்பது மூலம் பொன் பொருள் சேரும். இப்போ எல்லாமே வந்து இன்றைக்கி பேசின சப்ஜெக்ட் என்ன, பொன் பொருள் பைசா, இதை பற்றி தானே பேசினது. அப்போ அதுக்கு என்ன விளக்கம், நெல்லி மரத்துக்கு பூஜை செய்யணும். அப்போ நெல்லி மரத்துக்கு பூஜை செஞ்சால் சுக்கிரன் தானே. அப்போ நெல்லி மரத்துக்கு பூஜை செஞ்சால் மகாலட்சுமி வந்துடுவாங்களா. அப்போ தானாக பொன் பொருள் சேருமா. அப்போ அந்த திதி சூன்ய தோஷம் விலகுமா, அதுக்கு வழிவகை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக தேய்பிரை பங்குனி மாதம் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி வந்து விஜயா ஏகாதசிம்பாங்க. அப்போ விஜயா ஏகாதசி அனுஷ்டிப்பதன் மூலம் எடுத்த காரியம் வெற்றி பெறும். இப்போ எல்லாம் என்ன கேட்குறாங்க, நான் ஃபாரின் போகலாமா, அப்ராட் போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போகணும்னு விருப்பம் இருக்கோ, ஜாதக ரீதியாக யார் யாருக்கெல்லாம் அது கொடுப்பினை இருந்து தடையாக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து
இந்த பங்குனி மாத விரதம், தேய்பிரை ஏகாதசி விரதம், விஜயா ஏகாதசி விரதம் இருந்தால் கடல் கடந்து போய் வாணிகம் செய்கிறது, ஜாப் செய்கிறது, நான் ஃபாரினில் போய் படிக்கிறேன், அப்ராட் போகிறேன்னு சொல்கிறவங்களாம் இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சா கட்டாயம் வந்து போயிடலாம். அடுத்தது வந்தேன்னா இந்த 25 ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஏகாதசி வருது இல்லையா, அதை வந்து கமலா ஏகாதசிம்போம். அது அந்த ஏகாதசி விரதம் மாதத்தில் ஏதாவது ஒரு வருஷத்தில் வரும். போன தடவை 2020 வந்தது. அதுக்கு அந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறப்ப மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும். நம்மளுக்கு என்ன மகாலட்சுமி தானே வேணும், மகாலட்சுமி இருந்தால் எல்லா செல்வம் வந்துடும் இல்லையா, அதனால மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திதி தான், ஏகாதசி திதி மட்டும்தான். அதுவும் ஒன்று சொல்கிறேன். அது ஏகாதசி திதி விரதத்தில் என்ன பண்ணுவோம்னா, ஏகாதசி திதி வந்து இப்போ வைகுண்ட ஏகாதசி இருக்கு இல்லையா, அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி வரும். அப்போ துவாதசி வந்து ஷார்ட் பீரியட் தான் வரும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு தான் அந்த அம்பரீஷ மகாராஜா இருக்கா இல்லையா, அவர் கதையை சொன்னேன். அவர் வர்றாரு, அவர் வந்து வருஷம் தகராமல் வாழ்நாளில் என்றைக்கு அவர் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறது அதே ஒரு கொள்கையாக பண்ணிட்டு இருக்கிறார். திடீர்னு துர்வாச முனிவர் வரார். இப்போ நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீ காத்துரு அப்படிங்கிறார். இவரும் சுவாமிகள் நீங்கள் போய் எல்லாம் பண்ணிட்டு வாங்க, அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் காத்திருக்கேங்கிறார். அப்போ ஏகாதசி திதி முடிஞ்சு துவாதசி பாரணை செய்யணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா பொறுத்து பார்க்குறார். ஒரு நாளைக்கு தான் இருக்குது, துர்வாச முனிதர் வரல, வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர் என்ன பண்ணுறார், இவர் கடமை தவறாதவர். என்ன பண்ணுறாருன்னா அந்த சாலகிராமம் வச்சிருக்கிறார், பூஜை பண்ணுறார். ஒன்று ஏகாதசி விரதத்தை எப்படி முடிக்கணும்னா துளசி தீர்த்தத்தை தளத்தை போட்டு தீர்த்தம் குடிச்சிடணும். இல்லைன்னா சாலகிராமம் வச்சுருந்தா சாலகிராம அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை குடிக்கணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா சாலகிராம தீர்த்தத்தை குடிச்சிடுறாரு. துர்மாச முனிவருக்கு தெரிஞ்சிடுறது, இவன் நம்மளை கூட சாப்பிடாம என் பாட்டுக்கு விரதம் முடிச்சுட்டான் வந்து கடும் கோபம் பண்ணுறாரு, சாவிக்கிறாரு, அவங்க மேலே அன்பெல்லாம் ஏறாரு. அதை தான் வந்து சுதர்சன சக்கரம் வந்து தடுத்து ஆட்கொள்றதா சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வைகுண்டா ஏகாதசி திதி அப்போ மட்டுமே துவாதசி வந்து குறைஞ்ச டைமில் வரும். அது எப்படி நம்ம டீல் பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியாது, தப்பாக போயிடும். ஆனால் அந்த துவாதசி திதி வந்து குறைஞ்ச நாளைக்கே வரும். அப்படி தான் இக்கட்டான, நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான், அந்த வந்து இக்கட்டான சூழ்நிலை வரும். அப்போ அந்த ஒரு நாளைக்கு முன்னால் அந்த துளசி தள தீர்த்தத்தையோ இல்லை அந்த வந்து சாலகிராமத்தில் அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய தீர்த்தத்தை குடிச்சிட்டா அது தோஷம் போயிடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 21 வகையான பொரியல் போட்டு சாப்பிட்றது ஐதீகம்தான். துர்வாச முனிவருக்காக வந்து அவர் காத்து கிடக்காம ஏகாதசி நான் வந்து கரெக்டாக அனுஷ்டிப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து விரதத்தை முடிச்சிடுறாரு. அது கோபம் கொண்டு தான் அவர் சபிக்கிறார். அதை வந்து சுதர்சன சக்கரம், திருமாலின் சுதர்சன சக்கரம் வந்து அரணா வந்து அவரை காப்பாத்துது அப்படிங்கிற கதை இப்படி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? பகல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதில் போட்டிருப்பாங்க ஏகாதசி திதி என்னைக்கு என்ன ஆரம்பிக்கிறது வந்து விடிகால முதல் நாளே தசமிலேயே ஆரம்பிச்சிடுறோமே, தசமி திதியிலேயே ஆரம்பிச்சிருது. ஒரு வேளை மட்டும் உணவு வந்து அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். தசமியில் ஒரு வேளை மட்டும் சாப்பிடணும். ஏகாதசியில் வந்து 2 வேளை எதுவுமே தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும். துளசி தீர்த்தத்தை வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாம். அன்னைக்கு பகல் பொழுது தூங்கக்கூடாது. பொழுதும் வந்து நம்ம இப்போல்லாம் சினிமா போடுறோம், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. முக்கியமாக வந்து பார்க்கக்கூடாது. புஸ்தகத்தை எடுத்து பாராயணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கணும். கண் விழிக்காமல் இருக்குன்னா தூக்கத்திலும் விழிப்புணர்வு இருக்கிறது தான் சொல்லி வச்சாங்களே, தூங்கக்கூடாதுன்னு சொல்லலை. தூக்கத்திலும் இந்த பெருமாள் நாமத்தை சொல்லிட்டு இருந்தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக திரையோதசி வரும். திரையோதசிலையும் வந்து ஒரு பொழுது தான், பகல் பொழுது சாப்பிடக்கூடாது. துவாதசியில் வந்து 21 வகையான காய்கறிகள் சாப்பிடணும். அதுக்கு வந்து என்ன மெயினாக வந்து இப்போல்லாம் வந்து ஆஃபீஸ் போகிறதுனால அதெல்லாம் சமைக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் நெல்லிக்காய் பச்சடி, அகத்திக்கீரை, அப்புறம் என்ன சொன்ன நெல்லிக்காய் பச்சடி, அகத்திக்கீரை, என்ன சொன்னாங்க, ஆமாம், இதை வந்து அனுஷ்டிப்பதன் மூலம் வந்து இதை ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சிடலாம்.
அதே மாதிரி அவரவர் ஜாதகத்தை ஆய்வு செய்து ஆலோசனை வழங்கப்படும். ஏகாதசி தீதியில் வந்து என்னென்னா மெயினாக சுக்கிரனுடைய ஏகாதசி தீதியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர காரகத்துவம் பாதிச்சிருக்கும், ஏதோ ஒரு சுக்கிர காரத்துவம் பாதிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தீதிக்கும். ஆனால் மெயினாக ஏகாதசி தீதி பிறந்தவங்க ஏணிப்படி தீதியும் போகும். அவர் அடுத்தவங்களை ஏற்றி விட்டுட்டு இவர் கம்முன்னு இருப்பார். ஏணி என்ன பண்ணோம், அடுத்தவரை மேலே ஏற்றி விட்டுட்டு இவர் கம்முன்னு உட்காந்துக்குவார். அப்படி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன காரகம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் எங்கே சுக்கிரன் இருக்கிறாரு, எங்கே எந்த உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய கிரகம் என்ன இருக்குது. மெயினாக வந்து ஏகாதசி தீதியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிரகாரக்கும் கட்டாயம் பாதிச்சிருக்கும். அதனால் அவர் ஒரு சுயஜாதகத்தில் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அதுக்கு என்ன வழிபாடுகள் எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ண சொல்லிடுறேன். அதே மாதிரி ஏகாதசி விரதத்தை வந்து 5 வயசு குழந்தைகிட்ட இருந்து சொல்லி கொடுங்க. நீங்களும் இருங்க, 5 வயசுக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐயோ என் பையன் வந்து பசி தாங்க மாட்டான் போட்டு டம்ப் பண்ணாதீங்க. இப்போ இருந்தே சொல்லிட்டு வந்தால் தான் அடுத்த சந்ததிகள் இந்த விரதத்தை கடைபிடிச்சி இது பண்ணும். ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உலகை வெல்லும் திதி அப்படிங்கிறார். இப்போ இந்த விரதத்தை கடைபிடிச்சா நம்ம உலகை வென்றலாமா? வெல்றதுக்கு வழி வகுக்குமா வகுக்காதா? அதே மாதிரி ஐயா வந்து இன்றைக்கி என்ன சொன்னார், பெரிய பூசி பெரிசாமி ஐயா என்ன சொன்னார், மூச்சு காற்று. அப்போ என்ன அந்த சுக்கிர ஆதிபத்தியத்தை இது பண்ணோம்னா மூச்சு சுவாசம் என்ன சொன்னார், எடுத்தவுடனே சாப்பிட்றது திங்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா காலையில். அந்த மாதிரி அந்த மூச்சு சுவாசம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். மாதத்தில் வரக்கூடிய 2 ஏகாதசியை வந்து கடைபிடிச்சிங்கன்னா அந்த மூச்சு சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணால் ஏகாதசி விரதம் இருக்கிறப்ப எதுவும் செய்யணும்னு தோணாது. குறிப்பாக வந்து விரதம் கடைப்பிடிக்க முடியாதவங்க, கர்ப்பிணி பெண்கள், 5 மாதத்துக்கு மேலே இருக்க கர்ப்பிணி பெண்கள் டாக்டர் ஆலோசனைப்படி செஞ்சுக்கிட்டு உப்பு புளி காரம் இதெல்லாம் குறைச்சி சாப்பிடுங்க. மெயினாக செல்ஃபோனை பார்க்காதீங்க. உப்பு புளி காரம் ப்ளஸ் செல்ஃபோன் இதை பார்க்காதீங்க. புஸ்தகத்தை வாங்கி புராணத்தை படிங்க, ஸ்லோகத்தை படிங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க மூலம் உலகத்தை வெல்லும் திதி என்கிறத ஐயா கொடுத்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி அடியேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விவரத்தை கலெக்ட் பண்ணி பேசியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த குருநாதர் டாக்டர் சாஸ்தா என் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மேலும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் இந்த கேமரா கருவிகள் உபகரணங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் திரு கதிரையா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் தர்மசாஸ்தா ஜோதிட முகநூல் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதனுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9964798097 99 64 79 80 97. ஐயா அவர்களுக்கு இப்பொழுது புத்தகம் கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.